பொதுவாக நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அது எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். உறவு பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு செல்ஃப் சம்மந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? உடனே அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு வகையை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏதாவது ஒரு முறையில் அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணுவோம். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம், இது ஃபர்ஸ்ட் நம்ம செய்கிற விஷயம். ரெண்டாவது, நமக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட, ஹார்ட் க்ளோஸ்டாக இருக்கிற பர்சன்ட்ட சஜஷனோ சொல்யூஷனோ நம்ம கேட்போம். இதுதான் பெரும்பாலான நேரங்களில் இதுதான் நடக்கும். நம்ம இதுதான் பண்ணுவோம், இப்படியாவது நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம். உங்கள் ஆர்வம் கரெக்டு, நீங்கள் செய்கிற முயற்சிகள் தப்பு. இந்த மாதிரி ட்ராக்ல போகும்போது ஒன்று அந்த பிரச்சனை சரியான பரவாயில்லை, ஆனால் அதை சரி பண்ணுறேன் அப்படின்ற அந்த ட்ராக்ல நீங்கள் பயணிக்கிறதா நினச்சிட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்தி விட்டுறீங்க. இது நிறைய பேரோட லைஃப்பில் நடக்குதுங்க. நீங்கள் எப்போ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி அதிகமான நேரங்கள் செலவழிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னு அர்த்தம். அது அப்படியே க்ளோஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்களே அதிகப்படுத்தி விட்ட மாதிரியான ஒரு விஷயம். நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீங்க, அந்த எமோஷன்ஸ் அதிகமாக ஃப்ளோ பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க மைண்டுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்டைரக்டாக அந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக வரவேற்றுட்டு இருக்கீங்க, அதிகமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சார்ந்தவங்க கிட்ட பிரச்சனைக்கான சொல்யூஷன் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற நபராக இருக்கவே முடியாது. பெரும்பாலும் நம்ம யார்கிட்ட கேட்போம்? நம்ம அம்மா அப்பா அக்கா தம்பி அவங்கள்ட்ட தான் கேட்போம். அவங்க நம்ம பை பர்த்லேருந்து நம்மளை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு சாதகமாக நமக்கு கன்வீனியண்ட்டாக என்னவோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரலான சொல்யூஷன் அவங்களால சொல்லவே முடியாது. அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு சூட்டே ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமைதியாக இருக்கணும். முதல்ல மனசை அலைப்பாய விடாதீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த பிரச்சனையை பற்றி அதிகமாக தாட் ப்ராசஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அமைதியாக நீங்கள் உங்களோட தாட்டை கவனிங்க, உங்களை நீங்கள் கவனிங்க. இந்த பிரச்சனைக்குள்ளே நான் இருக்கேன், இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் எந்த வகையில் காரணம், அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுதான் அதுக்கான சொல்யூஷனாக இருக்க முடியும். விஷயம் புரியுதுங்களா? இதில் இன்னும் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, வெளியில் என்னதான் நடந்தாலும் உங்களுக்குள்ள அந்த இன்புட் ஆகிற விஷயம் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த பாதையில் கிடைச்ச எமோஷன்ஸ் வச்சு தான் அது எல்லாத்தையும் உள்ளே எடுக்கும். நீங்கள் நிறைய பேட் எமோஷன்ஸாக பார்த்துருக்கீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேடான ஒரு நிறைய ஆட்டிடியூட்ஸ் நிறைய விஷயங்களை மட்டுமே ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர்கிட்ட கண்டிப்பாக பிரச்சனை வரதான் செய்யும். நீங்கள் எப்படி பார்த்தாலுமே அந்த எமோஷன்ஸ் உங்களுக்கு அந்த பார்வையில் தான் உங்களை பார்க்க வைக்கும். இதுக்கு ஒரே தீர்வு, நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கிறதா. சீரியஸ்லி, நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் லைவாக பார்த்துட்ருக்கேன். இந்த ஹீலிங் இங்கே கொடுக்கக்கூடிய கவுன்சிலிங் ரொம்ப பெரிய மாற்றங்களை கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்களாக ட்ரை பண்ணி மோசமாகிறதுக்கு நீங்கள் சரியான விஷயத்தை கற்றுக்கிட்டு சரியாகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.